வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா. முதல் படை வீடு அடியன் இருக்கிறது மதுரையில் இருக்கிறேன். 6வது படை வீடும் பழமுதிர்ச்சோலை அழகர் கோயிலுக்கு மேலே இருக்கிறது. ஸோ மதுரைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா 3 கோவில்கள் தரிசனம் பண்ணுறது. ஒன்று திருப்பரங்குன்றம், இன்னொன்று பழமுதிர்ச்சோலை, 3வது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். பாடல் பெற்ற ஸ்தலம் மதுரை மீனாட்சி, காஞ்சி காமாட்சி, காசி விசாலாட்சி. 51 சக்தி பீடங்களில் பெரிய முக்கியமானது இருதயம் இருந்த இடம்தான் இந்த மதுரை. ஸோ அதனால் ரொம்ப முக்கியம். அவசியமாக மதுரையில் இருக்கிற புதன் கஷேத்திரத்தில் சிவபெருமான கும்பிடுறேன். அந்த வகையில் 2 படை வீடுகள் கொண்ட தெற்கு திசைக்கு உண்டான ஒரு அருமையான வரைபடம். ஸோ அதில் அக்னி மூலையிலே கிச்சன் இருந்தால் பெண்கள் நலமாக இருப்பாங்க. பெரிய ஹாலு. ஸோ அதில் ஈசானத்தில் ஒரு குட்டிய ஆஃபீஸ், நிர்வாகத்திற்கு உண்டானது. குரு அதிகாரம் பெற்றிருந்தா அவருக்கு, அதனால் ஆஃபீஸ் பக்கத்துலேயே பூஜை அறை, சிவபெருமானுக்கு உண்டான ஒரு இடத்தையும். சார் நாங்கள் பெருமாளை கும்பிட்றோம் வச்சுக்கோங்க, பெருமாள் வருவார். சார் நான் பெண் தெய்வம், எங்கள் குல தெய்வம் மாரியம்மனை கும்பிட்றேன் வைங்க, ஈசானத்தில் வச்சுக்கோங்க. கன்னி மூலையில் பெட்ரூம் பீரோ வைங்க. உங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு கேட்கும் போதெல்லாம் பணத்தை அப்படியே கொடுக்கலாம், எண்ணி கொடுங்க. வாயு மூலையில் பெட்ரூம். உங்கள் பையனுக்கு நல்ல வேலை கிடைக்கும், வெளிநாட்டில் வேலை, கத்தையாக பணம் சேர்க்குற மாதிரியும் அதை விட நல்ல மாதிரியான ஒரு பெண் அமைவால் வெளிநாட்டு வாழ்க்கை சிறப்பாக சந்தோஷமாக உங்கள்கிட்ட எப்போ ஃபோன் பண்ணாலும் நீங்கள் எடுத்து பேசலாம். அந்த மாதிரி அமைப்பு கொண்ட ரூம் தான் இந்த வாயு மூலை. இது 159க்குள்ளே யானை மனை. யானை மனைன்னா அதீதமான பலம் வரும். யானை நிறைய ஞாபகம் வச்சுக்கிறோம், அதுதான் யானை மனை. நல்லா ஞாபகம் வச்சுக்குவீங்க. ஸோ முருகனுக்கு உண்டான ரொம்ப சிறப்பு. வீடு கட்டுறதுக்கு காலதாமதம் ஏற்படுதா, நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? பழனி முருகனை போய் மேலே போய் பார்த்துட்டு வாங்க. குட்டியாக இருப்பார், அழகாக இருப்பார், சந்தோஷமாக இருக்கும். நிறைய தடவை போயிருக்கிறேன். ராஜ அலங்காரத்தோடு நீங்கள் போய் பாருங்கள். பார்த்துட்டு வரும்போதே வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்பு கிடைச்சிரும். சந்தோஷமாக இருக்கும். போயிட்டு வாங்க. இது மாதிரி வரைபடம் தேவைப்பட்டால் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம்.